வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். வெறும் பசிய போக்குறதுக்காக மட்டும் இல்லாம உடம்புக்கு இரும்ப மாதிரி வலிமையா கொடுக்கற ஒரு பழங்கால மருத்துவ பொக்கிஷத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம அலச போறோம். அதுதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. பல 100 வருஷமா நம்ம முன்னோர்கள் இதை ஒரு கவசம் மாதிரி பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதோட ரகசியங்களை இப்போ நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க. ஓகே, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு லிஸ்ட் சொல்லிடுறேன். 1 மாப்பிள சமானு ஏன் பேர் வந்துச்சு, 2 அதுல இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள், 3 மருத்துவ பயன்கள், 4 இதை எப்படி சாப்பிடலாம், அப்புறம் 5 நோயற்ற வாழ்வு. ஒரு சுவாரஸ்யமான பழங்கால கதையிலிருந்து ஆரம்பிச்சு இதுல இருக்கிற சயின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல மாப்பிள்ளை சம்பா பெயர் காரணம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுக்கு ஏன் மாப்பிள்ளை சம்பான பேர் வந்துச்சு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கல்யாண சடங்குக்கும் ஒரு கைப்பிடி அரிசிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி நம்ம தமிழர்களோட ஒரு வீரமான வரலாறு ஒளிஞ்சிருக்கு. அந்த காலத்துலலாம் ஒரு கல்யாணம் நடக்கணும்னா மணமகன் தன்னோட வீரத்தை நிரூபிக்கணும். அதுக்கு இளவட்ட கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப வெயிட்டான பாறைய தூக்கணுமா. அந்த அளவுக்கு அசாத்தியமான ஒரு உடல் வலிமையையும் தாது விருத்தியையும் ஆண்மையையும் கொடுக்கறதுக்காக தான் மாப்பிள்ளைக்கு இந்த அரிசி சாதத்தை உணவா கொடுத்துருக்காங்க. அதனாலயே இதுக்கு மாப்பிள்ளை சம்பான்னு பேர் நிலைச்சிடுச்சு. ஒரு பாறைய தூக்குற அளவுக்கு எனர்ஜி தருதுன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து 2வது பகுதி, இதுல இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள். இது சாதாரணமா கடையில வாங்குற வெள்ளை அரிசின்னு நினைச்சிடாதீங்க. சொல்லப்போனா இது இயற்கையா உருவான ஒரு மல்டி வைட்டமின். இதுல உடம்புக்கு ரொம்ப தேவையான இரும்புச்சத்து அப்புறம் துத்தநாகம் அதாவது ஜிங்க் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கு உதவுற நார்ச்சத்து, தாது உப்புக்கள், நோயை தடுக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்னு எல்லாமே இதுல கொட்டி கிடக்கு. இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதோட குறைந்த சர்க்கரை குறியீடு, அதாவது லோ ஜிஐ தன்மை தான். இது என்ன பண்ணும்னா, நம்ம இந்த அரிசிய சாப்பிடும்போது அதுல இருக்கிற சர்க்கரை நம்ம ரத்தத்துல டக்குன்னு ஏறாம கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப சீரா கலக்கும். இன்னைக்கு இருக்கிற பல பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும். சரி, இப்போ 3வது பகுதி, இதோட மருத்துவ பயன்கள் என்னென்னு பாப்போம். ஒவ்வொரு சத்தும் எப்படி நம்ம உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துதுன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த லோஜிஐ தன்மை ரத்தத்துல சர்க்கரைய சீரா வச்சு நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சூப்பர் உணவா இருக்கு. 2வது, இதுல இருக்கிற இரும்புச் சத்தும் ஜிங்கும் ஹீமோகுளோபினை அதிரடியா ஏத்தி ரத்த சோகைய அதாவது அனீமியாவை குணப்படுத்துது. 3வது, இதுல இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து மலச்சிக்கலை தீக்கிறதோட மட்டும் இல்லாம குடல் புண்களை அதாவது அல்சரையும் ஆத்துது. கடைசியா இதோட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி மாத்தி எந்த ஒரு தொற்றும் வராம பாதுகாக்குது. அது மட்டும் இல்லைங்க, மாப்பிள்ளை சம்பா அரிசியோட இந்த சத்துக்கள் நேரா நம்ம நரம்பு மண்டலத்துக்கு போய் அதை ஸ்ட்ராங்காக்குது. நரம்பு தளர்ச்சி மாதிரியான பிரச்சனைகளை வேர்லிருந்தே சரி பண்ணி உடம்புக்கு தேவையான ஒரு ஸ்திரத்தன்மையை இது கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். சீக்கிரம் பசியும் இருக்காது. அதனால தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத தவிர்த்து ரொம்ப ஈஸியா ஆரோக்கியமா உடல் எடையை குறைக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து 4வது பகுதி, இதை எப்படியெல்லாம் உட்கொள்ளலாம் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். மாப்பிள்ளை சம்பா அரிசிய நம்ம டெய்லி சாப்பிடுற வெள்ளை அரிசிக்கு பதிலா அப்படியே யூஸ் பண்ணலாம். சாதமா வடிச்சு சாப்பிடலாம், இல்லையா காலையில சூடா ஒரு கஞ்சியா குடிக்கலாம். அதுவும் செட் ஆகலனா நம்ம ரெகுலரா அரைக்கிற இட்லி தோசை மாவுல இந்த அரிசிய சேர்த்து செம்ம டேஸ்டான சத்தான காலை உணவா மாத்திக்கலாம். இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லட்டுமா? நீங்க வாங்குற அரிசி தீட்டப்பட்டதா அதாவது பாலிஷ் பண்ணப்பட்டதா இல்ல தீட்டப்படாததான்னு கண்டிப்பா செக் பண்ணணும். பாலிஷ் பண்ணின அரிசியில மேல இருக்கிற தவிடு போயிடுறதால அதோட மருத்துவ குணங்கள் எல்லாமே வேஸ்டா போயிடும். ஆனா தீட்டப்படாத முழுமையான அரிசியை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நாம இது வரைக்கும் பேசின நார்ச்சத்து, இரும்புச்சத்து மற்றும் அத்தனை மருத்துவ பயன்களையும் நீங்க 100% முழுமையா அனுபவிக்க முடியும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், நோயற்ற வாழ்வு. இந்த ஒரு வாக்கியத்தை கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. இந்த அரிசியை நாம் உட்கொள்வதால் நம் மருத்துவமனைக்கும் நோய் உடலில் தொற்றுவதற்கும் வாய்ப்பில்லை. இது 100% உண்மை. ஆமாங்க,
இனி வரும் நாட்கள்ல நம் முன்னோர்கள் சாப்பிட்ட ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியும் அதோட மருத்துவ தன்மையும் உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு பயன்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரிசியை நம்ம ரெகுலரா உட்கொள்வதால நோய் நம்ம உடம்புல தொற்றுவதற்கோ நம்ம மருத்துவமனைக்கு போறதுக்கோ வாய்ப்பே இல்ல. இது 100% உண்மை. அன்பு மக்களே, இது புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க நோய் இல்லாம வாழ்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அன்பு மக்களே, நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரப்போகுது. அதனால இது அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.